வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே மற்றும் உலகவாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சரியாக ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அன்வர்திகான்பேட்டை. இந்த அன்வர்திகான்பேட்டைன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவள்ளூர் ரயில் நிலையம், அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் ரயில் நிலையம், அதுக்கப்புறம் அன்வர்திகான்பேட்டை ரயில் நிலையம், அப்படியே வாலாஜார் ரோடு, அதுக்கப்புறம் காட்பாடி, அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த அன்வர்திகான்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து சரியாக 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம். இந்த விவசாய நிலம் கிராமத்திலிருந்து அழகாக ஒரு மண் ரோடு. இந்த மண் ரோடு தான் வந்து இது அழகாக ஒரு 10 அடி மண் ரோடு. இது யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை. இந்த பாதைக்கான வரைபடம் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இது கிராம நிர்வாகிகளுடைய வரைபடத்திலே இது வந்து பாதை வந்து புது பாதை, யாருக்கும் ஒரு உரிமையற்ற பாதைன்றது நமக்கு காட்டுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கார் எடுத்துகிட்டு சைட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நான் உள்ளே போகலாம். அது பாரு ட்ரெயின் போகுது பாருங்கள், சைடில் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. நம்ம இடத்துக்கு பின்னாடியே வந்து ரயில் பாதை இருக்குது. அழகாக ரயில் நிலையத்திலிருந்து சரியாக 2 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்திலிருந்து சரியாக ஒரு 85 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான அற்புதமான விவசாயம். வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வேலூர் பஸ் நிலையத்திலிருந்து சரியாக ஒரு 65 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு விவசாய நிலம். நீங்கள் வேலூர்லேருந்து வரீங்க அப்படின்னா காட்பாடி ரயில் நிலையத்தில் நீங்கள் எழுதி நேராக வந்து அன்வர்திகான்பேட்டை ரயில் நிலையத்தில் இறங்கி அப்படியே நம்ம விவசாய நிலத்தை பார்த்துட்டு நீங்கள் போகலாம். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு பட்ஜெட்னா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சென்டின் விலை ரூபாய் 15,000 மட்டுமே. இந்த விவசாய நிலத்தில் எந்த ஒரு இலவச மின்சார வசதி, ஒரே ஒரு அழகான ஒரு இலவச மின்சார வசதி மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த விதமான ஒரு கிணறு வசதியோ போர் வசதியெல்லாம் கிடையாது. ஒரு அழகான இலவச மின்சார வசதி. இலவச மின்சார வசதி நம்ம அரசாங்கத்து மூலயமா, கவர்மெண்ட் மூலயமா எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 3லேருந்து ஒரு 3.5 லட்ச ரூபா செலவு வரும் நமக்கு. அதனால் நமக்கு அந்த ஒரு செலவே கிடையாது. அழகாக ஜம்முன்னு ஒரு 2 ஏக்கர், மொத்தம் இது வந்து 2 ஏக்கர் இது. ஒரு ஏக்கர் விலை ஒரு 15,000 மட்டுமே. 2 ஏக்கர் ஒரு 30 லட்ச ரூபா கொஞ்சம் தாராளமாக நம்ம இடத்த நம்பி கிரையம் பண்ணலாம். யாருடைய நிலத்தையும் நம்ம தாண்டி போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நேராக நம்ம நிலத்துக்குள்ளே நம்ம பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கலாம். யாருமே நம்மள கேட்க முடியாது. உரிமையற்ற ஒரு நிலம், அரசாங்கத்துக்கு உரிய ஒரு பொது நிலம். இது அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பாதை. நம்ம இடத்துக்கு முன்னாடி லேஅவுட்லாம் போட்டு ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிறதுனால அந்த பாதையை வந்து அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சாதான் அவங்க லேஅவுட்டுக்கான ஸ்கெட்சே கொடுப்பாங்க. அது மாதிரி அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு வந்து முடிகிற இடத்துல வந்து நம்முடைய விவசாய நிலம் ஆரம்பிச்சிது. நம்ம யாருடைய நிலத்தையும் தாண்டி போகாமல் அழகாக நம்ம ஸ்கெட்சோடு நம்ம கொடுத்துட்றோம். இடத்த நீங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள். நீங்கள் தாராளமாக உங்களுக்கு இடம் கண்டிப்பாக பிடிக்கும். விலையான குறைச்சி பேச வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா சற்று கடினம் தான். இருந்தாலும் நான் கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்குறேன். நீங்கள் இடம் பிடிக்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்க சான்சஸ் இருக்குது. ரொம்ப நாளாக சிறிய பட்ஜெட் விவசாய நிலங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இனி வரும் காலங்களில் விவசாய நிலங்கள் விளையாட்டம் ரொம்ப அதிகம். இது மாதிரி வந்து ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், கிராமத்தை ஒட்டி இருக்கிற லேண்ட்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். நம்ம இடத்துக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஏரியெலாம் கிடையாது. அது வந்து ஒரு ஓடை. இந்த பின்னாடி இருந்து ஒரு ஓடை. இது கால்வாய் மாதிரி வச்சிங்களேன், ஒரு ஓடை. அது தண்ணி போயிட்டுருக்கு. அது நம்ம நிலத்துக்கு அதுக்கு சம்மந்தம் மேலே நம்ம நிலத்துக்குள்ளே தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக ஜம்முன்னு அழகாக அற்புதமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம நிலத்திலிருந்து அந்த ரயில் நிலையம், அன்வர்திகான்பேட்டை ரயில் நிலையம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை நம்ம வரைபடத்தோடு காட்டுறோம் பாருங்கள். உங்களுக்கு நம்ம இடத்தானந்து பார்த்தா ரயில் நிலையமே தெரியும். அன்வர்திகான்பேட்டை ரயில் நிலையம்ன்றது நம்ம இடத்தானந்து பார்த்தாலே தெரியும். இங்கேயே வந்து அழகாக வீடியோ எடிட் கூடியாருன்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி சின்னதாக ஒன்று பண்ணிவிட்டு நம்ம வந்தால் போன தங்கத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு பண்ணது பாரு. பின்னாடி வந்துருக்குது ஓடை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியாது. ஏரியோ குட்டையெல்லாம் கிடையாது. ஒரு ஓடை, அது தண்ணி போகிற ஒரு ஓடை அது. அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இந்த இடத்துடைய பத்திரம், மூலப்பத்திரம், பட்டா சிட்டா, வரைபடம் முதற்கொண்டு அனைத்துமே சரியான நிலை உள்ளது. நான் எல்லாத்தையுமே கிளியராக செக் பண்ணிட்டேன். இவங்க யாருக்குலேருந்து இடம் வாங்கினாங்க, இப்போ யார் பேரில் இடம் இருக்குது, யார் பேரில் பட்டா இருக்குது, ஏன்னா வெள்ளங்க இருக்கா, ஏன்னா பிரச்சனை இருக்கான்றது எல்லாம் தெளிவான ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. நீங்கள் தாராளமாக நம்பி இடத்த நீங்கள் கிரையம் பண்ணலாம். அந்தளவு அழகாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். நீங்கள் திருவள்ளூர் இந்த பக்கம் சென்னை, வேளச்சேரி, மாதவரம் இந்த சைடில் இருக்கிற நண்பர்கள் வந்து ட்ரெயின்லேயே அழகாக ஜம்மு நீங்கள் அன்வர்திகான்பேட்டை ரயில் நிலையத்தில் இறங்கிட்டு நீங்கள் அங்கேருந்து ஒரு 100 ரூபா வச்சு ஆட்டோலேயே வந்து உங்கள் இடத்த இறங்கிடலாம். எப்போயாவது இடத்த வந்து பார்த்துட்டு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த பாருங்கள், ரயில் நிலையத்தில் அழகாக உங்களுக்கு கூட்டிகிட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த ரயில் நிலையத்திலேருந்து அழகாக நீங்கள் ஒரு ஆட்டோ 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆட்டோலேயே நமக்கு இது பாருங்கள். இதை ரயில் நிலையம் காட்டுறேன் பாருங்கள். இது அன்வர்திகான்பேட்டை ரயில் நிலையம். அப்படியே நேராக அந்த ஊருக்குள்ளே அப்படியே தார் ரோடு வரும். நேராக தார் ரோட்டில் வந்து ஒரு மண் ரோட்டில் வந்தீங்கன்னா நம்மளுடைய விவசாய நிலம் வந்துடுங்க. தெரிஞ்சுங்களா, இது ரயில் நிலையம். அழகாக ட்ரெயின் செல்லக்கூடிய ஒரு பாதை. இந்த பாதைக்கு பின்புறமாக நம்முடைய விவசாய நிலம் வந்து அழகாக கொஞ்சம் சுற்றிட்டு வரதுனால ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வரும்.
தாராளமாக நீங்கள் ட்ரெயினில் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் தாராளமாக வரலாம். இல்லை சார் நான் பஸ்ஸில் வர போகிறனால நீங்கள் அரக்கோணம் வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டு அரக்கோணத்துலேருந்து நம்ம அனுமதிக்கன்பேட்டைக்கு வந்து நிறைய பஸ் இருக்குது, எக்கச்சக்கமான பஸ் இருக்குது. நேராக நீங்கள் பஸ்ஸிலே வந்து நம்ம இடத்தாண்ட இறங்கிட்டு அழகாக இடத்த பார்த்துட்டு நீங்கள் உடனே திரும்பி போகலாம். சிறிய பட்ஜெட் இடத்த வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த தயவுசெய்து திருப்பி நான் சொல்கிறேன், மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இனி வரும் காலங்களில் விவசாய நிலங்கள் ஏற்றம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்களால் விவசாய நிலங்களை வாங்க முடியல. முன்னெல்லாம் வந்து டெய்லி நாங்கள் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறாலும் இன்றைக்கி வாரத்துக்கு ஒரு இடம் கிடைச்சாலே போதுன்ற அளவுக்கு வந்து விலைவாசி பற்றாக்குறைகள் இடத்த எடுக்க முடியல. அந்த அளவுக்கு விலைவாசி அதிகமாக இருக்குது. நிறைய நண்பர்கள் இடம் பார்க்குறீங்க பார்த்துட்டே இருக்கீங்க, ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களாம் வந்து இடத்த வாங்கவும் மாட்டாங்க, சும்மா டைம் பாஸுக்கு பார்த்துட்டே தான் இருப்பாங்களே தவிர அவங்களால நிலங்கள்லாம் அமையாது. நான் நீ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நிலங்கள் அமைவதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளின் வரம். அது வந்து யாருக்கு எந்த நிலம் எங்கே எதிர்க்கு அவங்க பேரில் தான் நடக்குமா தவிர நீங்கள் என்ன தான் முயற்சி செய்து என்ன பண்ணாலும் அந்த நிலங்களை வந்து உங்கள் பேரில் கிரையம் ஆகாது. அது அவங்களுக்கு எழுதியிருக்கு அப்படின்னா அது அவங்களுக்கு தான் அந்த விவசாய நிலங்கள் அமையும். நம்மளாம் வந்து நினச்சாலாம் அது நடக்காது, கடவுளின் வரம்னு சொல்லலாம். நிலத்தை பாருங்கள், இதில் வந்து எந்த விதமான பயிர் வைக்கல, காலி ஒரு இடமா தான் இருக்குது. ஏன்னா இடத்த வந்து விற்றுட்டு போகிறதுனால விவசாயிக்கு வயசாகிடுச்சு. அதில் இடத்த விற்றுட்டு போகிறதுனால எந்த விதமான பயிர் வைக்கல, ரொம்ப நாளாக அப்படி பயிர் வைக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. இந்த இடத்த இப்போ நம்ம எடுத்து நம்ம சேலுக்கு கொண்டு வரோம். நீங்கள் இடம்லாம் நல்லா சுத்தமாக க்ளீனாக நீட்டாக வச்சுருக்கேன் நான் இடத்த. எந்த விதமான ஒரு முள்ளோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சர்வீஸ் இருக்குது, ஜம்முன்னு ஒரு போர் மட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் நிலத்தில் வந்து தாராளமாக பயிர் வைக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெல், கரும்பு, வாழை மரங்கள், காய்கறிகள் போன்ற அனைத்து வகையான பயிர் வகைகளும் இங்கே பயிரிடலாம். நீங்கள் இது செம்மண், செங்காட்டு மண் கலந்த ஒரு களிமண் பூமி தான் அது. நல்லா இருக்குது. இந்த இடம் வந்து புஞ்சை நஞ்சை ரெண்டுமே கலந்து வர பூமி. இது மொத்தம் வந்து 2 ஏக்கர் நல்லா ஒரு ஏக்கர் 20 சென்ட் அளவுக்கு வந்து புஞ்சை நிலமும் ஒரு 80 சென்ட் அளவுக்கு நஞ்சை நிலமும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பூமி. அதனால் 2 வகையான பயிர் வகைகளும் நீங்கள் வைக்கலாம். நெல், கரும்பு, வாழை அது மாதிரி இந்த எல்லாமே வைக்கலாம். மரப்பயிர்களும் அழகாக ஜம்முன்னு வைக்கலாம். மரங்கள்லாம் வச்சுருங்கன்னா ரொம்ப செழிப்பாக வரும். இந்த மகாகனி, ஈட்டி, அகர், ரோஸ் வுட்டு இது மாதிரி மரங்கள்லாம் நீங்கள் வச்சு வரீங்கன்னா ரொம்ப செழிப்பாக வளரும். பின்னாடி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தென்னந்தோப்பு வந்து அதிகம். இங்கே தென்னை மரங்கள்லாம் வச்சுன்னா ரொம்ப செழிப்பாக வளரும். ஒரு தென்னை மரங்கள்லாம் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய இடத்த மிஸ் பண்ணாதீங்க. தயவுசெய்து இடத்த வாங்கி போடுங்க. இந்த இடத்துடைய பாதையை நான் காட்டுறேன். இது வந்து 10 அடி ஒரு பாதை. இந்த 10 அடி வந்து பாதையை பற்றி தாராளமாக லாரி செல்லக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ஒரு 10 அடி பாதை தான் இது. நமக்கு ட்ரோனில் காட்டும் போது சிஏ பாதை தெரியுது. நான் கீழ் ஷாட்டை உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா பாதையை வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் மழை பெய்யறதுனால என்னால் கார் உள்ளே கொண்டு போக முடியல. அப்படின்னா நேராக நம்ம சைட் வரைக்கும் நம்ம காரை உள்ளே கொண்டு போயிடலாம். இந்த பாதையை வந்து பொது பாதை தான். அந்த பாதையை உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதை நான் காட்டிடுறேன் பாருங்கள். அழகாக நம்ம நேராக கார் எடுத்து வர்றது நம்ம சைட்டுக்குள்ளே உள்ளே வந்து இடத்த வந்து பார்த்துட்டு அழகாக நீட்டாக வந்து போகலாம். நீங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள். இந்த இடம் உங்களுக்கு பிடிக்குதுன்ற பட்சத்தில் எனக்கு காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். ஏன் நான் திருப்பி காலையில் 8 மணிக்குள்ளே கால் பண்ணுன்னு சொல்கிறேன்னா சில வேலை 8 மணிக்கு அப்புறம் நாங்களும் வேலையை கிளம்பிட்டு இடங்கள் பார்க்குறதுக்கு கொள்றதுக்கு இந்த பாருங்கள் கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே நேராக அழகாக வந்து நம்ம கார் இங்கே நிறுத்திட்டே வந்து நம்ம சின்ன காருன்றதுனால கார் இங்கே நிறுத்திட்டு இங்கிருந்து நடந்து போயிட்டேன். கொஞ்சம் தூரம் போட்டு மழை இருக்கிறதுனால உள்ள கார் என்னால் உள்ளே கொண்டு செல்ல முடியல. கார் இங்கே நிறுத்திட்டு இங்கேருந்து நடந்து போயிட்டேன் நான். காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே கால் பண்ணுங்க. நாங்கள் அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால வெளியே வேலைன்றது வந்து நம்ம வெளியே இடங்கள் பார்க்குறது, இடங்களுக்கு கஸ்டமர் சைட் விசிட் காட்டுறதுக்கு அப்படின்னு போகிறதுனால ஃபோன் அட்டன் பண்ண முடியுது கிடையாது. அதனால் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. சார் இந்த அனுமதிக்கன்பட்ட இடத்த பற்றி எனக்கு தகவல் வேணும், இந்த 2 ஏக்கர் இடத்த பற்றி எனக்கு தகவல் வேணும், என்ன தகவல் உங்களுக்கு தேவைன்னாலும் எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள். நான் அட்டன் பண்ணால் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு இடத்த பார்த்துட்டு இந்த இடத்த பற்றி உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் நான் ஒன்று வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன் நான். மற்றபடி இருந்தாலும் இடத்த நீங்கள் நேரில் வந்து பார்வையிடுங்க. இடம் உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்துக்கு இடத்துடைய காப்பி மொத்தம் ஒரு ஜெராக்ஸ் காப்பி உங்களுக்கு தரேன் நான். டாக்குமெண்ட்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு உங்களுக்கு ஒரு செட்டு ஃபுல்லாக கொடுத்துட்றேன். நீ தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடம் எந்த ஒரு வில்லங்கம் இல்லைன்னு தெரியும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் கிரயம் பண்ணிக்கலாம். ஒரு சிறிய ஒரு பட்ஜெட் அழகான ஒரு அனுமதிக்கன்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து சரியாக 2 கிலோமீட்டர் தொலைவிலும், அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூரிலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்திலிருந்து 85 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அனுமதிக்கன்பேட்டை 2 ஏக்கர் ஒரு இலவச மின்சார வசதியோடு அமைந்துள்ள அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம். இந்த இடத்தின் மொத்த விலையுமே சேர்த்து நமக்கு வெறும் 30 லட்ச ரூபாய் மட்டுமே. தாராளமாக நீங்கள் இடத்த 30 லட்ச ரூபாய்க்கு 2 ஏக்கர் ஒரு சர்வீஸோடு நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஒரு 70லேருந்து ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு போர் மட்டும் ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பராக விவசாயம் பண்ணிவிட்டு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு கால் காணிலாம் பாரதியார் சொன்ன மாதிரி வச்சுட்டு அழகாக விவசாயம் பண்ணலாம். மற்றபடி வேறு இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க. இந்த இடத்தை பற்றி முழு தகவல் சொல்ல. நன்றி வணக்கம். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி வணக்கம்.